அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும் சிக்கன் வறுவலுக்கு. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ இதில் வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ வரமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, சிக்கன் 1/2 கிலோ. இப்போ தக்காளி சேர்த்து வெங்காயத்தை மிளகாயோடவும் நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி வரமிளகா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். நான் 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கனால 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு. இப்போ இதை சிக்கனை சேர்த்துக்கலாம். இது மாதிரி 12 ஆளாச்சு. இதில் எங்கள் ஊரில் பாங்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இந்த கறிக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கல் உப்பு சேர்த்துக்கலாம். புல் உப்பு தான் நல்லது, புல் உப்பு வேண்டாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இது வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இது வேகட்டும், மூடி போட்டு மூடிக்கணும். இப்போ இது வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்துடுச்சு. ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி வச்சுருக்காங்க. இப்போ தண்ணி வற்றிடுச்சு. இப்போ இதில் மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் மிளகு ஜீரகமாக அரைச்சி பொடி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அது ஒரு 1 ஸ்பூன். கருவேப்பிலை, மல்லித்தலை அதையும் சேர்த்துக்கிறலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். ஒரு 2 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இது ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.